நேர்களே, ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் போலி நர்சிங் கல்லூரிகள் தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி சத்தியம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தி தொகுப்பு வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து தற்போது இதுபோன்ற நர்சிங் கல்லூரிகளில் பணம் செலுத்தி ஏமாந்த மாணவிகளுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய போலி நர்சிங் கல்லூரி பற்றி நேற்று சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவான செய்தி தொகுப்பு வெளியானது. இந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயின்ற 2 மாணவர்கள், அதாவது பணம் கட்டி சர்டிபிகேட் பெற முடியாமல் இருக்கக்கூடிய 2 மாணவர்கள் நம்மிடம் இருக்கின்றன. இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் அவர்கள் எவ்வளவு பணம் தொகை கட்டி படித்தார்கள், என்ன கோர்ஸ் படித்தார்கள் என்ற விவரத்தினை கேட்டறியலாம். இப்போ நீங்க ராமநாதபுரத்தில் வந்து படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன கோர்ஸ் காடி எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க, எவ்வளவு அமௌண்ட் சொல்லி உங்களை சேர்த்தாங்க? பிலிப்ஸ் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன் சார். எங்களுக்கு வருஷத்துக்கு 5000 சொல்லி தான் சேர்த்தாங்க. டிஎன்ஏ நர்சிங் 2 வருஷத்துக்கு 10,000 கட்டாச்சுன்னு சொல்லி நாங்கள் விட்டோம். எக்ஸாம் ஃபீஸ் இடையில 2000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கினாங்க. 2000 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டாங்க. மொத்தமாக சேர்த்து நாங்கள் 17,000 ரூபாய் கட்டணும். அது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாம், கோர்ஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட் நாங்களே தந்துடுவோம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பதிஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சர்டிஃபிகேட் படித்து முடிச்சு 6 மாதத்துக்கு மேலே போய் நாங்கள் கேட்டதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு கழிச்சு அப்புறம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் 3000 கட்டினா தான் நாங்கள் தருவோம், இல்லாட்டா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போன்று பாதிக்கப்பட்ட மற்றொரு மாணவி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். இப்படி 17,000 ரூபாய் கட்டி நீங்க வந்து ஏமாற்றப்பட்டுள்ளதா சொல்றீங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? 2 வருஷ கோர்ஸ்ல எத்தனை வருஷத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? எங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஒழுங்கா நடத்தலை. ஒருத்தவங்க 2 மாதம் மட்டும் கோர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறமெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. வேறு ஊருக்கு அனுப்பி வந்து எங்களுக்கு வந்து கோர்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. திருப்பூரில் போய் கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயம் அங்கே கற்றுக்கிட்டோம். ஆனால் அவங்க வந்து கோச்சிங் வந்து சென்ட்ரலாக எதுவுமே அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஆனால் எந்த அடிப்படை வசதியும் அங்கே இல்லை அந்த காலேஜில். ஆனால் அவங்க சொன்னாங்க, சர்டிஃபிகேட் எல்லாமே நாங்கள் வேல்யூவாக அடித்து தருவோமா, எல்லாமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான், எல்லாமே வேல்யூ உள்ளது, எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் பதியலாம் அப்படி சொல்லி தான் எங்களை சேர்த்தாங்க. ஆனால் வந்து 10,000 சொல்லி தான் சேர்த்தாங்க. ஆனால் எங்கள்கிட்ட 17,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து சேரையில உங்களுடைய சர்டிஃபிகேட் எந்தெந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? இப்போ நீங்க படிச்சு முடிச்சதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருக்காங்களா? அந்த கேட்கையில அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து எந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் வந்து இப்போ டிசி மார்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 10th டிசி மார்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் போனால் சர்டிஃபிகேட் அவங்க இன்னும் தரல, ட்ரைனிங் சர்டிஃபிகேட். செகண்ட் இயரில் வந்து நாங்கள் ட்ரைனிங் போனது நாங்களே வச்சுக்கிட்டோம். இப்போ நீங்க வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு எதுனா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்க அங்கே படிச்ச நிர்வாகத்துல போய் கேட்டீங்களா? நீங்க அடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் வந்து படித்த நிர்வாகத்தில் போய் கேட்டோம். ஆனால் அவங்க சொன்னாங்க 3000 கொடுத்தாதான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். டிசி மார்க் லிஸ்ட்டுக்கு 2,500 ரூபாய் கொடுங்க, சேர்த்து 3000 ரூபாய் கொடுங்க, கொடுத்தாதான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ இந்த சூழ்நிலையில மாவட்ட ஆட்சியர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா செவிலியர் மாணவிகளுக்கும் அந்த பணத்தையும் சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு திருப்பி வேணும். அப்போதான் நாங்கள் படித்ததுக்கு எங்களுக்கு வேல்யூ இருக்கும். ஒருவேளை இப்படி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டுச்சுன்னா அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்? மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வாங்கி தரும். விழுப்புரத்தில் நடந்த உயிரிழப்பு மாதிரி ராமநாதபுரத்திலையும் நடக்காதபடிக்கு எங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி தரும். ஆனால் சமூக ஆர்வலரும் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல துணை செயலாளருமான ராஜு அந்த புகார் மனுவை ஏற்கனவே கொடுத்ததும் அந்த புகார் மனுக்குரிய ரசீதும் நம்மிடம் தற்பொழுது வழங்கியுள்ளார். இந்த கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லிய மாவட்ட ஆட்சியர் இது முடிய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார். அவரிடம் போய் கேட்கும்போது, நான் மனு கொடுத்து கேட்கும்போது மாவட்டத்தினுடைய அதிகாரி, சுகாதார அதிகாரியை தொடர்பு சொல்லுகிறார். அப்படியே அவர் மாறி மாறி தொடர்பு கொள்ள சொல்லுகிறார். எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. 2 நாள் முழுவதும் கடந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள், அங்கேதான் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று முழுவதும் இந்த மாவட்டத்தின் ஒரு அதிகாரி என்ற பொறுப்பை தட்டி கழித்து முழுவதும் இந்த போலி நர்சிங் கல்லூரிக்கு ஆதரவாக இந்த மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். நான் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியருடைய மனு கொடுத்த இந்த மனு ரசீதும் வைத்து இருக்கிறேன். அவரும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய கட்டிய தொகையையும் அவர்கள் ஏற்கனவே
கொடுத்துள்ள சர்டிபிகேட் மற்றும் படித்ததுக்கான சர்டிபிகேட்டை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கோரிக்கைகளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன்.